அனைவருக்கும் வணக்கம் மக்கள். எல்லாரும் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கள் வயலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா சாஞ்சி காத்தடிச்சு கொஞ்சம் லைட்டாக சாஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து இங்கிலீஷில் லாட்ஜிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் வெரைட்டியில் சுத்தமாக கிடையாது. அதாவது எவ்வளோ வந்து காத்தடிச்சாலும் இது வந்து நல்லா வந்து இந்த தண்டு வந்து உடையாமலும் நல்லா வந்து தாங்கி வந்து வளருதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சில ஃபார்மர்ஸ் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா வெரைட்டின்னு வந்து கேட்டிங்கன்னா தேங்காய் பூ சம்பா. எத்தனை பேருக்கு வந்து இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 130லேருந்து 150 நாள் வரையும் வளருங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 அடி வரையும் ஹைட் வந்து வரும். சரிங்களா? இதோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1200 கிலோவிலேருந்து 1500 கிலோங்க ஒரு ஏக்கருக்கு. இதில் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பயிர் வந்து சாஞ்சிச்சில காத்தடிச்சா இந்த மாதிரி வந்து சாயாது. அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் இந்த தண்டு வந்து உடையாதுங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம், அதாவது இந்த இரிகேஷன் ப்ராப்ளம் வந்து இருக்கும், அந்த மாதிரி இடத்துல வந்து இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தாங்கி வந்து வளர முடியும். சரிங்களா? இந்த தேங்காய் பூ சம்பா வந்து அதிகமாக வந்து பொறி செய்வாங்க இல்லையா, அதுக்கு தான் இந்த தேங்காய் பூ சம்பா அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இந்த கஞ்சி காசுறது அந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து எவ்வளோ வந்துருக்கு. அதோட நன்மைகள் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இது மூலமாக நான் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன். நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணுன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோ சந்திக்க. நன்றி, வணக்கம்.